बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। जीवन है फसल चिड़िया ये पल, प्रहरी जाग प्रतिपल, राज है गहरा छाया है कोहरा, जाग रख पहरा। उठ अब जाग, भीतर है दाग, जला तू आग, समय है अनमोल, द्वार अब खोल, व्यर्थ न डोल। बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। कब तक रुकोगे, कब तक डरोगे, कब तक टालोगे, कब तक सोओगे, कहाँ तक भागोगे, कब तुम जागोगे। आज ही सवेरा मिटा दे अंधेरा, माया का फेरा, दीप जला आज नेत्र खोल, आज रास्ता चुनना। बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। मिलन खुद से, बातें स्वयं से, जोड़ निज से, बस सच देख, बस भीतर देख, बस अब देख। सुन अपनी धड़कन, देख अपना गगन, हो जा मगन। खुद से मिलना, भगवान से मिलना, एक ही चाहना। बात कर स्वयं से, मिल अपने आप से, जाग अब नींद से, चल अपने प्रयास से। बस उठ जाना, बस जग जाना, बस मिल जाना। ओम शांति। बाइबल, न्यू टेस्टामेंट, John chapter 2. Jesus goes to the temple. It was almost time for the Passover festival. So Jesus went to Jerusalem. There in the temple he found people selling cattle, sheep, pigeons, and also the money changers sitting at their tables. So he made a whip from cords and drove all the animals out of the temple, both the sheep and the cattle. He overturned the tables of the money changers and scattered their coins. And he ordered those who sold the pigeons, "Take them out of here. Stop making my Father's house a marketplace." His disciples remembered that. The scriptures say, "My devotion to your house, O God, burns in me like a fire." பாஸ்கா பர்வ. ஓம் சாந்தி. டீச்சர்ஸ் என்றால் அப்படிங்கிற 21 நாள் பட்டியினுடைய முதல் நாள், 21 days டீச்சர்ஸ் பட்டியினுடைய முதல் நாள் 1/12/2025. அதாவது மாத திருவிழாவினுடைய நாள் அருகாமையில் இருந்தது. அதனால் ஜீசஸ் ஜெருசலேம் போகிறாரு. அந்த கோவிலில் பார்க்குறாரு ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு. கோவிலில் எல்லாருமே புறாக்கள், மாடு வித்துட்ருந்தாங்க. சிலர்
சிலர் வந்து எருமை மாடு வித்துட்டு இருந்தாங்க, சிலர் வந்து கோழி வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறாரு இயேசு. அப்புறம் புறா, கொஞ்சம் பேர் புறா வித்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து காயின்ஸ் மாற்றி சேஞ்ச் கொடுப்பாங்கள்ல, அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இயேசு என்ன பண்ணார், தன்னுடைய கயிறு மூலமாக எல்லாத்தையும் அடித்து, புறா, மனிதர்கள், அங்கே இருந்த எருமை மாடு, பசு மாடு எல்லாத்தையுமே அடித்து வெளியில் துரத்துறார். கோயிலை விட்டு வெளியே துரத்துறார். யாரெல்லாம் அந்த டேபிளில் உட்காந்து பைசாவை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, இல்லை பைசா கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அவங்கெல்லாம் இந்த டேபிளே கவுத்து விட்டுறாரு. இங்கேருந்து எல்லாம் இடத்த காலி பண்ணுங்கள், இது கோவிலா இல்லை உங்கள் சந்தை கடையா அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து துரத்துறாரு இயேசுநாதர். என்னுடைய தந்தையின் வீட்டை நீங்கள் மார்க்கெட்டாக மாற்றிடாதுங்க அப்படின்னு கத்துறாரு. ஏய் பிரபு, உங்களுடைய வீடு, உங்களுடைய ஆலயம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள உங்கள் வீட்டின் மீதுள்ள அன்பானது எனக்குள்ள அக்னியாக எரிஞ்சு கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க சிஷ்யர்கள். அதாவது பகவானுடைய வீட்டின் மீதுள்ள அன்பானது எனக்குள் ஒரு அக்னியாக எரிந்து கொண்டிருக்கிறது. இது பைபிளினுடைய மகா வாக்கியம். பரமாத்மாவுடைய வீடு, பாபாவுடைய வீடு, இது மிகப்பெரிய பாக்கியம். நம்ம வந்து பகவானுடைய வீட்டில் இருக்கிறோம் இப்போ. மேலும் மகான் சேவைக்காக நிமித்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம. இந்த வீடு பகவானுடையது. இந்த வீட்டை நினைப்பதே ஒரு பாக்கியம். பாக்கியம் என்பது பொருட்களால் அல்ல. பாக்கியம் என்பது இந்த இடத்துல நம்ம உயர்ந்த நினைவுகளால் உருவாக்கப்படுகிறது. பாக்கியம் அப்படிங்கிறது வெறும் நினைவு கிடையாது. பாக்கியம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு, அவேக்னிங், விழித்தெழுதல். பாக்கிய விதாதா பாபா அப்படிப்பட்ட பாக்கியசாலி குழந்தைங்களை பார்த்துட்ருக்கிறார். பார்த்து என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சி அடைகிறார். நேற்றைய பாபா மிலனுடைய முரளி அதுதானே சொல்கிறாரு, பாக்கிய விதாதா தன்னுடைய பாக்கியசாலி குழந்தைங்களுடைய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், மலர்ச்சி அடைகிறார். அதனால் உங்களுடைய பாக்கியத்தினுடைய லிஸ்ட்டை வந்து நீங்கள் எடுங்க, பாக்கியத்தினுடைய லிஸ்ட்டை உருவாக்குங்க அப்படிங்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பாருங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் தான் உங்களை வந்து அனுபவிகளாகவும் பரிபக்குவம் உடையவர்களாகவும் மாற்றுது. இந்த 2 வார்த்தைகள் தான் சொல்கிறாரு பாபா மெயினானது, பரிபக்குவம் மற்றும் அனுபவசாலி. பிரச்சனைகள் வருது போகுது, அது ஒரு கார்ட்டூன் ஷோ. காகித புலி ஆனால் காகித புலி. இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது பட்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். டீச்சர்ஸ் என்றால் அப்படிங்கிற பட்டி அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. டீச்சர்ஸ் அர்த்தாத் டீச்சர் அப்படின்னா யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கு இருக்குது. தமிழில் கூட வந்திருக்கு. ஒன்லி ஃபார் ராஜயோகா டீச்சர் அப்படின்னு இங்கிலீஷில் இந்த புக்கோட பேர். 200 பக்கங்கள் இருக்குது இந்த புக்கில். அதில் வந்து நம்ம 21 சூத்திரங்கள் அதிலேருந்து எடுத்துக்கிறோம். 21 நாள், 21 பாயிண்ட். டீச்சர்ஸ்னால் வெறும் சென்டரில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. யாரெல்லாம் இந்த ஞானத்தை எடுத்திருக்காங்களோ, யாரெல்லாம் புரிஞ்சிருக்காங்களோ, யாரெல்லாம் உள்ளுக்குள்ளே தாரணை பண்ணியிருக்காங்களோ, நமக்கு என்ன கிடைச்சதோ அது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ, நம்ம என்ன அனுபவம் பண்ணோம் அது மற்றவங்களும் அதே போல் அனுபவம் ஆகணும்னு யார் நினைக்கிறாங்களோ, அவங்க எப்படி துக்கத்திலேருந்து விடுபட்டாங்களோ அதே போல் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் துக்கத்திலேருந்து விடுபடுவதற்கான யார் முயற்சியை மேற்கொள்கிறாங்களோ, இந்த சிருஷ்டியினுடைய ரகசியத்தை யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ. அதனால் இன்றைக்கு பட்டியனுடைய முதல் நாள் அனைவரும் எல்லா ராஜயோக டீச்சர்ஸ்க்காக அவ்யக்த பாப்தாதாவனுடைய மகா வாக்கியம். ஃபஸ்ட் பாயிண்ட், முதல் பாயிண்ட் என்ன? இன்றைக்கி ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டீச்சர்ஸ் அப்படின்னா லாட்ரி எடுப்பது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். தன்னுடைய பாக்கியத்தை அறிந்து கொள்வது. ஒரு ஏழை இருந்தார், அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, அவர் வந்து முதல் சம்பளம் வாங்கினோடனே லாட்ரி வாங்குவார். வேறு நாளில் பைசா இருக்காது, முதல் நாள் சம்பளம் வாங்கியிருப்பார்ல, அதனால் அந்த முதல் நாள் வந்து லாட்ரி வாங்குவார் எப்போவுமே. அந்த ஏழையினுடைய வழக்கமே அப்படி தான் இருந்தது. மாதம் மாதம் ₹1 லாட்ரி. ரொம்ப ஏழை அவர். அவங்க சொந்தக்காரங்க, அவங்களுடைய மனைவி எல்லாருமே, ஊருக்காரங்க எல்லாமே புரிய வைக்கிறாங்க, இப்படி லாட்ரி வாங்கி பைசா வேஸ்ட் பண்ணாத. ஆனால் இவருக்கு பழகி போச்சு, சம்பளம் கையில் கிடச்ச உடனே லாட்ரி வாங்கணும் அப்படின்ட்டு. 20 வருஷமாக இதே தொழில் தான் பண்ணிகிட்ருக்காரு.
ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி லாட்ரியை வந்து வாங்குவார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அவர் இதுவும் மறந்துட்டார், நான் எதுக்காக லாட்ரி வாங்குகிறேன். ஏன்னா ஒரு நாள் கூட லாட்ரி அடிக்கவே இல்லை அவருக்கு 20 வருஷமாக. அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு ரோபோட் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி லாட்ரி வாங்கணும், அவ்வளோதான். அது ஃபிக்ஸ் ஆகி போச்சு மைண்டில். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு லாட்ரி அடிச்சிச்சுங்க. அவர் அப்போ வீட்டில் இல்லை. அப்போ அவங்க மனைவி வந்து ரொம்ப பயந்துட்டாங்க. ஏழைகளை வந்து அந்த ஏழ்மைத்தனம் அவங்கள ஒன்றும் பண்ணாது, அவங்க பழகிட்டாங்க. ஆனால் திடீர்னு அந்த பணம் தான் அவங்கள கொன்றும், அவங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணமாக மாறிடும். திடீர்னு ஒரு பாக்கியம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்மளை ஒரு சமநிலை இல்லாத நிலைக்கு கொண்டு போயிடும். அவங்க வந்து சர்ச்சுக்கு ஓடி போகிறாங்க மனைவி. அதாவது 20 லட்ச ரூபா லாட்ரி அடிச்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியலையே, 100 ரூபா நோட்டு கூட பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியான ஏழ்மை, அவங்களுடைய ஏழ்மை. அப்போ இவர் ஒரு வேளை ஷாக்கில் இறந்துருப்பாரோ அப்படின்ட்டு அவங்க தேடி போகிறாங்க, தன்னுடைய கணவர் தேடி. அதனால் ரொம்ப பயந்து இருந்தாங்க அந்த மாதாஜி. அவங்க ஃபாதரை மீட் பண்ணாங்க. ஃபாதர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருந்தார். அவர் சொன்னார், இந்த சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதுங்க அப்படின்ட்டு அவர் பொறுப்பெடுத்துக்கிறாரு. நானே வீட்டுக்கு வர்றேன், உன்னுடைய கணவர் எப்போ வராரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவருக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்றாரு. நான் ஒரேடியாக உனக்கு 20 லட்சம் லாட்ரி விழுந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன், ஓகேவா? அப்போ மைண்டு வந்து ஷாக் ஆகாது, அதனால் வந்து அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நார்மலாக பிஹேவ் பண்ணுவாங்க. என்னை ஏற்றுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ப்ராமிஸ் கொடுக்குறாரு. அப்புறம் வீட்டுக்கு போகிறாரு அந்த ஃபாதர். நான் வந்து முதல்ல வந்து 20 லட்சம்னு சொல்ல மாட்டேன், 50,000 ரூபா உனக்கு லாட்ரியில் விழுந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அவருடைய முகத்தை பார்ப்பேன், ஓ அவர் வந்து நார்மல் ஆகிட்டார் அப்படின்னா. அப்புறம் அடுத்தது 1 லட்ச ரூபா விழுந்திருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் 2 லட்ச ரூபா விழுந்திருக்குன்னு சொல்லுவேன். 20 லட்சங்கிறது உடனே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார் அந்த ஃபாதர். அதனால் நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு சொல்லி ஃபாதர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த மாதாஜி வந்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஓகே அப்படின்னு போயிட்டாங்க வீட்டுக்கு. அப்போ அந்த மாதாஜி சொல்கிறாங்க, ஒரு வேளை நீங்கள் இந்த காரியத்தை சக்ஸஸாக முடிச்சிட்டிங்கன்னா நான் 1 லட்ச ரூபா அந்த சர்ச்சுக்காக கொடுத்துருவேன், சர்ச்சினுடைய காரியத்துக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே அந்த ஃபாதர் மயக்கம் அடித்து விழுந்துட்டாருங்க. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய டொனேஷன் யாருமே கொடுத்ததில்லை சர்ச்சுக்காக, 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சா அப்படிங்கிற ஷாக்கிலே மயக்கம் போட்டு விழுந்துட்டார். அதனால் திடீர்னு ஒரு பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா மனிதர்களால் ஸ்வீகாரம் பண்ண முடியாத நிலை ஏற்படும். திடீர்னு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து மனிதர்களால் நம்ப முடியாத ஒரு நிலை ஏற்படுது. திடீர்னு பாக்கியம் கிடச்சிருச்சுன்னா பயந்துடுறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனாக வந்துடுது அந்த நேரத்தில். அதனால் அந்த திடீர்னு வரக்கூடிய பாக்கியத்தை வந்து நிறைய பேரால் சகிச்சிக்க முடியாது. அதனால் இன்றைய டாபிக் வந்து டீச்சர் ஆவது என்றால் லாட்ரி எடுப்பது. உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். நேற்று கூட சொன்னார் இல்லையா? அதனால் இந்த பட்டியில் இன்றைக்கி முதல் நாள் 6 காரியம் நம்ம செய்யணும். அதில் ஃபஸ்ட்டு காரியம் நமக்கு நாமளே பேசணும். ஃபஸ்ட்டு தனக்கு தானே பேசுகிறது தான் உண்மையிலேயே ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனிதர் வந்து தனக்கு தானே பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது எப்போ, எந்த டைம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே எப்போ உடஞ்சி போயிடுறாரோ அப்போ தான் அவர் வெளியில் பேச ஆரம்பிக்கிறாரு. எப்போ வந்து அவர் உள்ளுக்குள்ளே உடஞ்சி போய் மனசு உடஞ்சி போயிடுச்சோ, எல்லா விஷயங்கள்லேருந்தும் நிராசை ஆயிட்டாரோ, அப்போ தான் என்ன பண்ணுறது கடவுளே அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். உள்ளுக்குள்ளேருந்து அவருடைய வார்த்தைகள் வெளிப்படுது. எப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, உள்ளுக்குள்ளே காலியாக இருக்குது, அந்த நேரத்தில் இந்த வெறுமைத்தன்மையானது அவர்களை எப்போது ஆட்கொள்ளுதோ அந்த நேரத்தில் தான் தனக்கு தானே பேசுவதற்கான அந்த யாத்திரையானது துவங்குகிறது. நான் யார், நான் எதற்காக இருக்கிறேன், நான் என்ன, அந்த உண்மையான காலித்தன்மை தான் உண்மையிலேயே நம்ம பரமாத்மா கூட சந்திப்பை நிகழ்த்துது. உள்ளுக்குள்ளே ஒரு நிசப்தமானது குடிகொண்டிருது. அப்பொழுது தான் உண்மையிலேயே அங்கே ஒரு துவக்கமானது துவங்குகிறது. உண்மையான யாத்திரை எப்பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னா, எப்பொழுது எல்லா விஷயங்களும் அங்கே கீழே தரைமட்டம் ஆயிருதோ, எந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை எப்போ ஏற்படுதோ அப்பொழுது தான் உள்ளுக்குள்ள ஒரு புது யாத்திரை ஆரம்பமாகுது. இந்த மாதிரி ஒரு நிலை வருது, இந்த உலகத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நிலை எப்பொழுது ஏற்படுதோ, இல்லைனா யார் நான் என்னுடையவங்க அப்படின்னு புரிஞ்சிட்டு இருந்தவங்களோ அவங்க என்னுடையவங்களே அல்ல, என்னுடைய முழு வாழ்க்கையுமே ஒரு
பிரம்மையான ஒரு வாழ்க்கையின் கதையாக மாறிடுச்சு, ஒரு பிரம்மையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு எப்போ ஏற்படுதோ, எல்லா சம்பந்தமும் ஏமாற்றுக்காரர்கள், சுயநலக்காரர்கள், உண்மையானவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்களோ, அப்பொழுது ஏற்படக்கூடிய ஆள் மனசில் ஏற்படக்கூடிய அந்த நிசப்தமானது ஒரு கோவில் ரூபமாக மாறுகிறது, ஒரு கோவிலாயிருது. இந்த நேரத்தில் இந்த ஆள் மனசில் ஏற்படக்கூடிய நிசப்தம்தான் அது டீச்சராக மாறுது நமக்கு. இந்த வலி, இந்த வேதனை தான் வாழ்க்கையினுடைய புது கொள்கைகளை நிர்மாணம் செய்கிறது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட், தனக்குத்தானே பேசணும். குறைஞ்சது 2 மணி நேரம் தனக்குத்தானே பேசணும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தன்னைத்தானே பார்க்கணும், தன்னுடைய போராட்டங்களை பார்க்கணும், தன்னைத்தானே சந்திக்கணும். நான் சந்திப்பை நான் சந்திக்கணும். எப்படி பாபாவை சந்திக்கிறோம், அதே போல் நான் நானே சந்திக்கணும், நானே தரிசனம் பண்ணணும், என் கூட நானே பேசணும். பகவான் கூட சந்திப்பு அதுக்கு பிறகு தான் நடக்கும். முதல்ல நான் சந்திச்சேன்னா, நான் சந்திச்சாதான் பகவானை நம்ம சந்திக்க முடியும். ராஜயோகா அப்படின்னா ஏதாவது ஒரு டிரான்ஸ்லைட்டை போட்டிங்க, இல்லை பாபா ரூமில் உட்காந்துட்டீங்க, அங்கே உட்காந்துட்டு பாபா நினச்சிட்ருக்கீங்க, அது மட்டும் கிடையாது. ராஜயோகங்கிறது ரொம்ப ஆழமானது. ஒவ்வொரு மூச்சும் சாதனையாக மாறிடணும், அதுதான் ராஜயோகா. அதனால் தன்னைத்தானே பேசணும், தனக்குத்தானே பேசணும். 2வது, தன்னைத்தானே சந்திக்கணும். அதாவது நான் தான் முழுமையானவன், ஒரிஜினலாகவே நான் முழுமையானவன். வெளியில் உள்ள விஷயங்கள் நம்மளுடைய முழுமைத்தன்மையை கம்மி பண்ணிடுது, முழுமைத்தன்மையை களவாடுது. அதுதான் உண்மை. வேறு எந்த மனிதர்களாலேயும் என்னை முழுமையாக்க முடியாது. நான் தான் சுயம் முழுமையானவனாக இருக்கிறேன், நான் ஆத்மா. அதனால் தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள், தூங்காதீர்கள். அஞ்ஞான தூக்கத்தில் உறங்குவதை விடுங்கள். நான் முழித்தெழ வேண்டும், அவேக்னிங் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும். அடுத்தது சுய முயற்சி. மற்றவங்களுடைய உதவினாலேயோ மற்றவங்க சொன்னதுனாலேயோ கிடையாது. நானே என்னுடைய சொந்த முயற்சியின் மூலமாக என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்மாணம் செய்யணும், என்னுடைய ஸ்திதியை நான் உருவாக்கணும். நான் என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையில் என்னுடைய காரியம் என்ன, இதற்கான பதிலை மற்றவங்க எப்படி கொடுக்க முடியும்? அதனால் எனக்கு உள்ளே நான் ட்ராவல் பண்ணணும், எனக்கு உள்ளேயே நான் பயணம் செய்யணும். எந்த விஷயங்கள் என்னை பயமுறுத்துதோ, எந்த விஷயங்கள் என்னை துக்கமாக்குதோ, எந்த விஷயங்கள் என்னை அப்செட் ஆக்குதோ, பாபா நேற்று சொன்னார்ல ஈவினிங், அந்த விஷயங்கள் தான் உங்களை பரிபக்குவமாகவும் உங்களை முழுமையானவர்களாகவும் மாற்றுது, அனுபவசாலிகளாகவும் ஆக்குது. எந்தெல்லாம் பிரச்சனைகள் குழப்பங்கள் வருதோ அது குழப்பங்கள் அல்ல, உங்களை அனுபவசாலிகளாக மாற்றுது, உங்களை பரிபக்குவமாக மாற்றுது. அதனால் சாட்சியாக பாருங்கள், பாபா சொல்கிறாங்க, சாட்சியாக பாருங்கள். அங்கே ஒரு பொம்மை விளையாட்டு நடந்துகிட்ருக்கிற மாதிரி பாருங்கள். எதை பார்த்து நான் பயந்துட்டுருக்கிறேன், எது பயமுறுத்திட்டுருக்கோ அது ஒரு பேப்பரில் வரையப்பட்ட ஒரு புலி, அவ்வளோதான். உண்மையான புலி கூட இல்லை. இல்லைன்னா வெறும் கார்ட்டூன் ஷோ நடந்துகிட்ருக்கு. கார்ட்டூன் ஷோவை பார்த்தா யாராவது பயப்படுவாங்களா? 5வது பாயிண்ட் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பயிர், முளைத்த பயிர். இந்த முளைத்த பயிரை நிறைய புறாக்கள் வரும், நிறைய பறவைகள் சாப்பிட்றதுக்காக வரும். அதனால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயிர்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்களாக தானே மாறணும், ஒரு செக்யூரிட்டியாக மாறணும், பாதுகாவலராக மாறணும். யாரும் உள்ளே வர முடியாத அளவு பாதுகாப்பு, நம்மளுடைய விஷயங்களை யாராவது திருடிட்டு போகிற அளவு, யாருமே உள்ளே வர முடியாத அளவு நம்மளுடைய பாதுகாப்பு இருக்கணும். உள்ளுக்குள்ளே கரைகள் நிறைய இருக்குது, அதனால் இருட்டு இருக்குது. ஏற்றுங்கள் தீபத்தை. எங்கே தீபம் ஏற்றுவது என்பது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நேரமானது இப்பொழுது விலை மதிப்பற்றது, அதனால் கதவை திற. அதனால் உனக்கு நீயே விழித்தெல்வாயாக, உன்னை நீயே விழித்தளவை செய்வாயாக, உனக்கு நீயே சக்தியை நிரப்புவாயாக. எதுவரை நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாய்? நிற்கக்கூடாது, சென்று கொண்டே இரு. லாட்ரி உனக்கு கிடைக்க போகுது, ஒரே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா போதும். ஏது வரைக்கும் பயப்படுவாய்? உன்னுடைய பயமானது வழியை மாற்றிவிடும், உன்னுடைய பயணத்தினுடைய வழியை மாற்றி அமைத்துவிடும். செல்ல வேண்டிய இடத்திற்கு நேரத்திற்கு சென்றடைய மாட்டாய். எதற்காக பயப்படுகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? ஒரு அடி எடுத்து வச்சா போதும். எதுவரை நீ தட்டி கழித்து கொண்டே இருப்பாய்? இவ்வாறு செய்வது ஆத்மாவை வயதானவதாக மாற்றிவிடுகிறது.
ஆத்மா வயசாகி போயிடுது நீ தட்டி கழிச்சிட்டே இருந்த அப்படின்னா. எதுவரை உறங்குவாய் தூக்கத்தில்? அந்த அஞ்ஞான தூக்கமானது நேரத்தை காலி செய்து விடுகிறது, நேரத்தை காலி பண்ணிடுது. இப்பொழுது விழித்தெழுவாய், எதுவரை ஓடுவாய்? ஓடுகிறாய் அப்படின்னா நம்ம ஓடுறோம் ஒரு விஷயத்தை பார்த்து அப்படின்னா நம்மளுடைய பலவீனத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். எதிர்த்து நில்லுங்கள். எதை பார்த்து பயம் வருதோ அந்த பயத்தை அழித்தொழிக்க வேண்டும். தீவிர புருஷார்த்தத்தினுடைய அந்த மார்க்கத்தில் முதல் தடையாக இருப்பது தான் அந்த பயம். மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும்? பயம், பயம், அச்சம். பயமானது நம்மளுடைய வழியை மாற்றிடுது. நம்ம போக வேண்டிய வழியை விட்டு வேறு வழிக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிடுது. ஆத்மாவை வயதானதாக மாற்றிடுது. ஆத்மா வயசே கிடையாது, ஆனால் வயசாகிடுது. பயம். பயந்து ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பலவீனத்துக்கு தீனி போடுறீங்கன்னு அர்த்தம். இந்த தூங்குறீங்க அஞ்ஞான தூக்கத்தில். தூக்கமானது நம்மளுடைய சக்திகளை சாப்பிட்ருது, நம்மளுடைய நேரத்தை சாப்பிட்ருது. இன்றைய விடியல் அதனால் அழித்தொளி மாயையை தீபத்தை ஏற்று கண்களை திற, இன்று உன் வழியை தேர்ந்தெடு. இதெல்லாம் கவிதை. அதனால் இன்றைக்கே நீ டிசிஷன் எடுக்கணும். இன்றே முடிவெடு, இன்றே தேர்ந்தெடு. நாளைக்கு இல்லை, இன்றைக்கே டிசிஷன் பண்ணிடுங்க, இன்றைக்கே முடிவெடுத்துருங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்றே முடிவெடுத்துருங்க. ஒரு டீச்சருடைய வாழ்க்கையில் 3 விஷயங்கள் வருது. ஏபிசி அப்படின்னு 3 விஷயங்கள் வருது. ஃபஸ்ட்டு விஷயம் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வது. ஏன்னா சென்டரில் யாரெல்லாம் வராங்களோ அவங்க பலவிதமான சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க, பலவிதமான சமஸ்காரம் உடையவங்களாக இருப்பாங்க, பலவிதமான ஊர்ஜாக்களை எடுத்துகிட்டு வராங்க, சக்திகள் உடையவங்களாக இருக்காங்க, பலவித வைப்ரேஷன் உடையவங்களாக இருக்காங்க, பலவித கண்ணோட்டம் உடையவங்களாக இருக்காங்க. எல்லாருக்கும் அன்பு கொடுக்கறது ஒரு டீச்சரோட வேலை. ஆனால் கோட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு அன்பு கொடுக்கணும். எப்போல்லாம் நம்மளால் இது முடியாத காரியமாக மாறுதோ அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு அசாந்தியானது நம்மளை சூழ்ந்துருது. அப்போ நம்ம ஒரு வெறுமை தன்மை அனுபவம் பண்ணுறோம், காலியாயிருது ஆத்மா. இன்னொரு விஷயம், 2வது பாயிண்ட்டு, சேவையில் முன்னாடி இருக்காங்க. சேவை தான் அவங்களுக்கு லைஃப்னு ஆகிப்போச்சு. ஆனால் தன்னுடைய நான் என்னுடையது அப்படிங்கிறதுல அவங்க பின்னாடி இருக்காங்க. தன்னைத்தானே மாற்றலை, தன்னுடைய சுரூபத்தில் நிலச்சிருக்கல, தனக்கு நன்மை செய்யலை. உலகத்துக்கு நன்மை செஞ்சாங்க, ஆனால் தனக்கு நன்மை பண்ணல. சேவையில் வெற்றியாளர் ஆகிட்டாங்க, ஆனால் தனக்கு தானே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. சேவை பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் சேவையில் சில விஷயங்கள் மிஸ் ஆயிடுச்சு. தனக்கு தானே பேசுவது, தனக்காக டைம் கொடுக்கறது, தனக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பமான சூழ்நிலையை எப்படி தீர்க்கிறது, இதெல்லாம் எப்போ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்போ என்ன ஆகுது, அதனுடைய பரிணாமம், அதனுடைய பலன், பிரதிபலன் அமிர்த வேலை மிஸ் ஆயிடுது. சுய சிந்தனை மிஸ் ஆயிடுது, முரளியினுடைய சிந்தனை மிஸ் ஆயிடுது. வாழ்க்கை வெளிநோக்கு முகமாகவே மாறி போயிடுது, உள்நோக்கு முகம் மிஸ் ஆயிடுது. அடுத்தது 3வது அட்மினிஸ்ட்ரேஷன் சேலஞ்சஸ். டீச்சர் ஆகிறது அப்படின்னா வெறும் முரளி நடத்துறது மட்டும் கிடையாது, முரளி எடுக்கிறது மட்டும் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, சென்ற நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கூட நிறைய சேலஞ்சஸ் வருது, நிறைய சவால்கள் வருது. டீச்சர் அப்படின்னா லீடர். டீச்சர் அப்படின்னா அவங்க ஒரு லீடர். அங்கே அவங்களுக்குள்ள தவறான அபிப்பிராயங்களை அங்கே நீக்கணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாலனை பண்ணணும். சென்டர்னுடைய ஒரு சென்டர் இருக்குன்னா அதனுடைய மரியாதை, அதனுடைய புகழ், அதனுடைய காரியங்களை சதா பேலன்ஸாக வச்சுருக்கணும். அப்போ எவ்வளோ பொறுப்பு இருக்குல்ல ஒரு டீச்சர் அப்படின்னா. அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பு இருக்குது, நிர்வாகத்தினுடைய சவால்கள் இருக்குது டீச்சர் அப்படின்னா. டாக்டருக்காக சொல்கிறாங்க, டாக்டர் அப்படின்னா வெறும் மெடிக்கல் நாலேஜ் இருந்தால் மட்டும் அவங்க டாக்டர் கிடையாது. அதிலே 4 குவாலிட்டி சொல்கிறாங்க டாக்டர்ஸுக்காக. ஃபஸ்ட்டு நாலேஜ் வேணும், அது முக்கியம். 2வது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அந்த ஞானத்தை அவங்க ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறாங்க எப்போ பேஷண்ட் அவங்க முன்னாடி இருக்காங்களோ அப்போ. 3வது மேனேஜர், அவங்க ஒரு மேனேஜராக இருப்பாங்க. அவங்கள்ட்ட ரியலான அந்த குவாலிட்டி இருக்கணும், அவங்க எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். 4வது அவங்க லீடராக இருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாங்க, ஒரு நிர்வாகியாக இருப்பாங்க, தலைமை நிர்வாகியாக. அதனால் வெறும் ஞானம் இருந்தால் மட்டும் பத்தாது, இவ்வளோ வேலை இருக்குது பின்னாடி. அதனால் டீச்சர் அப்படின்னா வெறும் ஞானம் தெரிஞ்சவங்க கிடையாது,
எல்லாத்தையும் தன்னுடைய கையில் வச்சுருக்கிறது பவர்ஸ். அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கிடைக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறது தான் அவங்க டீச்சரோட வேலை. அதனால் இந்த மாதிரி டீச்சர் ஆகிட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகிட்டாங்க, நிர்வாகி ஆகிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய சேவையை விட்டுட்டு உலக சேவையில் மட்டுமே இருக்கிறாங்க. சேவை மட்டும் செய்கிறாங்க, ஆனால் தனக்கான சேவை செய்கிறதில்ல. ஏன்னா பலவிதமான மனிதர்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான மனிதர்கள் வராங்க, அவ்வளோ நெகட்டிவான வைப்ரேஷனோட நிறைய பேர் வராங்க, பலவிதமான சுபாவத்தோடு வராங்க. நிறைய பேர் நிறைய ஆசைகளை எடுத்துகிட்டு வராங்க, நிறைய எதிர்பார்ப்போடு வராங்க. சிலர் ஒட்டிக்கிறதுக்காக வராங்க, சிலர் விரோதம் பண்ணுறதுக்காக வராங்க. சில பேர் வராங்க, எங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு கூட பேசணும், எங்கள் கூட உட்காருங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு வராங்க. அதனால் நம்ம குழுவில் இருக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் கூட தன்னை தானே சேஃப்டியாக வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுதான் மிகப்பெரிய ஒரு கலையாக இருக்கிறது. சென்டரில் 2 சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று முரளி நடத்தக்கூடியவங்க ஒருத்தவங்க, இன்னொன்று சென்டர் நடத்தக்கூடியவங்க ஒருத்தவங்க. சில இடத்துல இந்த 2 பேர் இருப்பாங்க இந்த மாதிரி. சில இடத்துல ஒருத்தரே இந்த 2 வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்கும். இது வெறும் சென்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குது. வெறும் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ஒவ்வொரு ஆத்மாவனுடைய வாழ்க்கையினுடைய விஷயம் இது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம 2 விதமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறோம். ஒன்று நம்மளுடைய பிராமண பரிவாரம், இன்னொன்று உலகத்தினுடைய ஃபேமிலி, உலக விஷயங்கள். நம்ம ஆன்மீகத்தில் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கோம், ஆனால் நம்ம அதிகமாக எதிர்கொள்ளக்கூடியது வெளியில் உள்ள உலகம், வெளி உலகம். அங்கே உள்ள அதிகாரிகள், அங்கே உள்ள நிர்வாகிகள், அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் 2மே பேலன்ஸாக இருக்கணும். சிலர் ஆன்மீகத்தன்மையில், ஆன்மீகத்தாவில் ரொம்ப முன்னாடி இருக்காங்க, ஆனால் ப்ராக்டிக்கலில் ஃபெயிலாக இருக்காங்க. அதனால் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏற்றுக்கணும் எல்லாத்தையுமே. இவங்க பலவிதமான குணநலங்களுடைய மனிதர்கள், இவங்க எல்லாருமே நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இருக்கணும். ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் உண்மையான டீச்சர். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே ஒரு பாடம். யாரெல்லாம் நம்மளை இகழ்ந்தாங்க, நம்மளை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, நம்மளை தரம் தாழ்த்த நினைச்சாங்க, அதெல்லாம் ஒரு பாடம். யாரெல்லாம் நம்மளை விரோதம் பண்ணாங்க, இதெல்லாம் வெளியிலேருந்து வந்தது. இந்த வெளியிலேருந்து வருது அப்படின்னா அது நம்மளுடைய உள் மனதினுடைய ஒரு கண்ணாடி. அதனால் இந்த 6 விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 6 விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம அப்ளை பண்ணணும். இன்றைக்கி பட்டியனுடைய முதல் நாள். உங்களுடைய இதய துடிப்பை கேளுங்கள், உங்களுடைய முகத்தை உங்களுடைய கண்ணாடியில் நீங்களே பாருங்கள். அதனால் அதிலே மூழ்கி போயிருங்க. உங்களை நீங்களே சந்திங்க, பகவானையும் சந்திங்க. நம்ம எது வரைக்கும் பகவானை சந்திக்க முடியாது அப்படின்னா, எது வரைக்கும் நான் என்ன நானே சந்திக்கலையோ அது வரைக்கும் பகவானை சந்திக்க முடியாது. ஒரே ஒரு ஆசை மட்டும் வைங்க, உங்களுக்கு நீங்களே பேசுங்க. பேசுகிறதா இருந்தால் உங்களுக்கு நீங்களே பேசுங்க, சந்திக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நீங்களே சந்திங்க. விழித்தெழுங்கள், தூக்கத்திலிருந்து முழிச்சுக்கோங்க, உங்களை நீங்களே எழுப்பிடுங்க. இன்னொருத்தரை எதிர்பார்க்காதுங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்தது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு, நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்காதுங்க. எவ்வளோ ஆழமான பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து உங்களை அடிமட்டமாக மொத்தமாக உங்களை உடைச்சி எரியுதோ, எந்த அளவு பிரச்சனைகள் உங்களை தரமட்டமாக்குதோ அந்த அளவு உங்களுக்குள்ள விழிப்புணர்வானது ஆழமானதாக இருக்கும். அதனால் எந்திரிங்க, விழித்தெழுங்கள், தூக்கத்திலிருந்து விழித்தெழுங்கள், நடங்க. உங்களுடைய சொந்த சக்தியின் மூலமாக நடங்க. இன்னொருத்தருடைய கையை எதுக்கு பிடிக்கணும்? நீங்களே நடங்க. மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க, நாளைக்கு உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அதனால் சுதந்திரமாக நீங்களே எந்திரிங்க, நீங்களே நடங்க. ஓம் சாந்தி.